வென்று முடிக்க நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பற்றிய செய்தி தான். தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம், அதாவது 17ஆம் தேதி திமுக மற்றும் நாம் தமிழ் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இன்று 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யக்கூடிய தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திமுக மற்றும் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகிருந்தது. இந்த நிலையில திமுகவினர் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. என்னன்னா, அவங்க பரப்புரைகள் பிரச்சாரங்களை முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவுல அமைச்சர் பெருமக்கள்லாம் அவங்களுக்கு வாக்குகள் கேட்டு சேகரிச்சு போயிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியினருக்கு தங்களுடைய சின்னம் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, எங்களுக்கு வரல அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு பரப்புரையில ஒரு தடைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் இதே மாதிரியான பிரச்சனை நாங்கள் எதிர்கொண்டோம். எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி சூழ்நிலைகள் உருவாக்குறாங்க அப்படின்னு தெரியல. அந்த விடயங்கள் பெரிதும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலையும் சீமானின் சின்னம் என்ன, நாம் தமிழ் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிற ஹேஷ்டேக்லாம் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாஸில். அதே மாதிரி இப்போவும் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹேஷ்டேக்கள் ட்ரெண்டிங் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்திருந்தாங்க. இப்போவும் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப அசரை பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய ஐடி விங் மூலமா நாங்க அதிகமான ரீச் பண்ணிடுவோம், எங்களுக்கு சின்னங்கள் மட்டும்தான் வரணும், நாங்க அதுக்காக தான் காத்திருக்கோம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கிற இமேஜஸ்லாம் அதிகமா சோசியல் மீடியாஸ்ல வலம் வந்துகிட்டு இருக்கு. திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே தான் இப்போதைக்கு போட்டி நிலவுது. ஏன்னா, அதிமுக போட்டியிடல, பாஜகவும் போட்டியிடல அப்படின்ட்டு தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில திமுக மற்றும் நாம் தமிழர் இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான் மிகப்பெரிய ஒரு அக்னி பரீட்சை நடைபெறுதுன்னே சொல்லலாம். பிப்ரவரி 5ஆம் தேதி அதற்கு முன்னதாக என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன ட்விஸ்டுகள் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மற்றொரு காணொலியில் இணைவோம். நன்றி.